வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. அங்கே 26 டிசம்பர் 2023 செவ்வாய்க்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரோடு மாமாந்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை கத்தியால் குத்த முயன்ற 2 போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் அருகில் தனியார் டுட்டோரியல் டியூஷன் சென்டரில் சின்னசேலம் ஒன்றிய அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் ஒன்றிய குழு நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு சின்னசேலம் புதிய பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு அவர்கள். இந்த நிகழ்வு நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் சமத்துவபுரம் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சியினர் பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை எம்பிஏ திருசபையில் கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு தேவாலயங்கள் அனைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் உள்ள அம்மா மினி திருமண மண்டபத்தில் பத்திரிகையாளர் உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மில்கேட் திறந்த வாசல் சபையில் கிறிஸ்மஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாமனந்தல் கிராமத்தில் இயங்கி வருகின்ற கருணை இல்லத்தில் ஆதி மன வளர்ச்சி குன்றியோருக்கான தொழிற்பயிற்சி மையத்தை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் முன்னாள் இந்திய பிரதமர் வல்லபாய் வாஜ்பாய் அவர்களின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜகவினர் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பெரியாரின் 50வது நினைவு தினத்தை ஒட்டி பெரியாரின் சிலைக்கு மந்தவெளி பகுதியில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 1150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நல்லாயான் தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் திருவிழா நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனைகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நேபாள் திருப்பகுதியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் திருப்பலி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கிறிஸ்மஸை கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தெற்கு ஒன்றியத்தில் பெத்தானூர் ஈச்சந்தை உள்ளிட்ட 15 கிராமங்களில் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்பியன் மாதேவி பகுதியில் லாரியை மடக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட வெளி மாநில கொள்ளையர்கள் 4 பேரினை போலீசார் கைது செய்தனர். மேலும் 4 பேர் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.